இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5ல செகண்ட் சம். கொஷின் பாருங்கள். எஃப் கம்போசிஸ் ஜி ஈக்குவல் ஜி கம்போசிஸ் எஃப் எனில் கேயின் மதிப்பை காண்க. ரெண்டு சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 3x + 2 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 6x - k. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x - k ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 4x + 5. இப்போதையும் நமக்கு இதில் எஃப் சேர்ப்பு ஜி, இன்னொன்று ஜி சேர்ப்பு எஃப், ரெண்டு சமப்படுத்தும் போது கேவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ரெண்டு சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 3x + 2, அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 6x - k. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு இதை சமப்படுத்தும் போது கேவோட மதிப்பு என்ன வருதுன்னு பார்க்கலாமா? என்ன? எஃப் சேர்ப்பு ஜி ஈக்குவல் ஜி சேர்ப்பு எஃப். சரிங்களா? இது எப்படி பிரித்து அதெல்லாம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது எஃப் சேர்ப்பு ஜின்னு இருக்கிறது எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அதே இப்போ இது எப்படி எழுதலாம்? ஜி சேர்ப்பு எஃப்ன்னு இருக்கிறது ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா? இப்போ இங்கே எஃப் அப்படியே வரும். இந்த ஜி சேர்ப்பு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 6x - kன்னு கொடுத்துருக்காங்களா? அதுங்க அப்ளை பண்ணலாமா? 6x - k. அடுத்து பாருங்க, இந்த ஜி அப்படியே வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? 3x + 2 கொடுத்துருக்காங்களா? அதுங்க அப்ளை பண்ணலாமா? 3x + 2. இப்போ ரெண்டுத்துக்கு நம்ம எடுத்து எழுதியாச்சா? இப்போ பாருங்க, எஃப் ஆஃப் 6x - k. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் 6x - k இருக்குது. இப்போ எக்ஸ்னா 3x + 2. அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் இந்த மதிப்பு அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 3 × எக்ஸுக்கு பதில் 6x - kன்னு வருமா? ப்ளஸ் அந்த ரெண்டு அப்படியே வந்துடும் ஈக்குவல் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஜி ஆஃப் 3x - 2 இருக்குது. இந்த எக்ஸ் இடத்துல 3x + 2 எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ எழுதும் போது 6 × என்ன எக்ஸுக்கு பதில் 3x + 2ன்னு வருமா? -k அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த 3 எடுத்து உள்ளே போய்க்கலாம். 3 × 6 18. இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். அடுத்து ப்ளஸ் 3 × -k ப்ளஸ் × -, 3 × k 3k. இந்த ப்ளஸ் 2ன்றது அப்படியே வரும் ஈக்குவல். இப்போ 6 × 3 18, எக்ஸ்க்கிறதுனால 18x. அடுத்து ப்ளஸ் 6 × +2 6 × 2 12 -k அப்படியே வரும். சரிங்களா? இப்போ எல்லா டைமையும் ஒரே பக்கம் கொண்டு போயிடலாமா? ஒரே பக்கம் கொண்டு போகும்போது இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு அப்படியே வரும் எடுத்து எழுதிக்கலாம். 18x - 3k ப்ளஸ் 2. இப்போ இந்த ப்ளஸ் ஆக்கிற அந்த 18x போச்சுன்னா மைனஸாக மாறுமா? -18x வருமா? இந்த பக்கம் ப்ளஸ் ஆக்கிற 12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -12 மாறுமா? மைனஸ் பார்க்குற அந்த கே இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் கேவாக மாறும் ஈக்குவல் 0. சரிங்களா? இந்த ப்ளஸ் 18xும் -18xும் கேன்சல் ஆயிரும். அடுத்து பாருங்கள், இப்போ இங்கே -3k இருக்குது, இங்கே ப்ளஸ் 1k இருக்கா? கழிச்சா என்ன வரும்? -2kன்னு வருமா? இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, -12 இருக்குது, கழிச்சா ஆகும் 10. இப்போ இது மைனஸ்ன்றதுனால -10 ஈக்குவல் 0ன்னு வருமா? நமக்கு கேவோட மதிப்பு மட்டும் தான் வேணும். பண்ணுறது 2k இந்த பக்கம் இருக்கட்டும். இந்த -10 இந்த பக்கம் போச்சுன்னா +10 மாறுமா? அடுத்து இந்த -2ங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த பக்கம் டிவிஷனில் வருமா? பெருக்கல் இருக்கிறது வகுத்தில் வரும். அப்போ k ஈக்குவல் 10 / -2ன்னு வருமா? அடித்தா 1 2 2 10. அப்போ கேவோட மதிப்பு 5, மைனஸ்க்கிறதுனால -5. இது ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான கேவோட மதிப்பு. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x - k ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 4x + 5. இதை சமப்படுத்தலாமா? இதை சமப்படுத்தும் போது சேம் முன்ன போட்ட மாதிரி தான். எஃப் சேர்ப்பு ஜி ஈக்குவல் ஜி சேர்ப்பு எஃப். இது எப்படி பிரித்து எழுதலாம்? எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் எக்ஸ்னும் இது எப்படி எழுதலாம்? ஜி அப்படியே வரும். இந்த எஃப் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? இப்போ இங்கே எஃப் அப்படியே வரும். ஜி என்ன மதிப்புன்னு கொஸ்டினை கொடுத்துருக்காங்க? 4x + 5ன்னு கொடுத்துருக்காங்களா? அதுங்க அப்ளை பண்ணிக்கலாமா? 4x + 5 ஈக்குவல் ஜி அப்படியே வரும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 2x - k கொடுத்துருக்காங்களா? அதுங்க அப்ளை பண்ணிக்கலாமா? 2x - k. இப்போ பாருங்கள், இப்போ எஃப் ஆஃப் 4x + 5 கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற இடத்துல 4x + 5 இருக்குது. அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் 4x + 5 அப்ளை பண்ணும்போது பாருங்கள் 2 அப்படியே வரும். எக்ஸுன்ற இடத்துல வந்து 4x + 5ன்னு வரும். அடுத்து -k அப்படியே வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் இப்போ ஜி ஆஃப் 2x - k இருக்குது. இப்போ எங்கள் எக்ஸுக்கு பதில் 2x - kன்னு இருக்கா? இப்போ இந்த எக்ஸுன்ற இடத்துல 2x - k அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 4 அப்படியே வந்துடும். அடுத்து என்ன இருக்குது? 2x - k
அது ப்ளஸ் 5 இருக்குது பார்த்தீங்களா அங்கே பக்கம், அது அப்படியே வரும். சரிங்களா? இப்போது இந்த 2 இருக்கலாமா, 2 × 4 8, எக்ஸ் இருக்கிறதுனால 8x, 2 × 5 10 ப்ளஸ் 10 மைனஸ் கே அப்படியே வந்துடும் ஈக்குவல் 4 × 2 8, எக்ஸ்க்கு தான் 8x ப்ளஸ் 4 × மைனஸ் கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 × கே 4k ப்ளஸ் 5 அப்படியே வரும். இப்போ இந்த டேர்ம் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு போயிடலாமா? இப்போது ப்ளஸ் 8x இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 8x மாறுமா? மைனஸ் 4k இருக்கிறது பக்கம் ப்ளஸ் 4k இருக்குமா? ப்ளஸ் 5 மைனஸ் 5 மாறும். ஈக்குவல் எதுவுமே இல்லைனா 0 ஆயிரும். சரிங்களா? ப்ளஸ் 8x மைனஸ் 8x கேன்சல் ஆயிரும். அடுத்து பாருங்க ப்ளஸ் 10 இருக்குது மைனஸ் 5 இருக்குது, கழிச்சு என்ன வரும்? ப்ளஸ் 5ன்னு வருமா? மைனஸ் கே இருக்குது ப்ளஸ் 4k இருக்குது, கழிக்குமா என்ன வரும்? ப்ளஸ் 3kன்ட்டு வருமா? நமக்கு ஈக்குவல் 0. கேவோட மதிப்பு மட்டும் தான் வேணும். இந்த பக்கம் ப்ளஸ் 5 இருக்கிறது போகும் மைனஸ் 5 மாறுமா? 3k ஈக்குவல் மைனஸ் 5. கேவோட மதிப்பு மட்டும் தான் வேணும். இப்போ கேவோட மதிப்பு இங்கே வச்சுட்டு இந்த பெருக்கில் இருக்கிற 3 வரும்போது வகுத்தில் வருமா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் மாறும். மைனஸ் 5 டிவைட் பை 3 வருமா? இது கேவோட மதிப்பு. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. செகண்ட் சப்டிவிஷனுக்கான கேயின் மதிப்பு மைனஸ் 5 டிவைட் பை 3.